ஏண்டா டே வாதியாரே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? இதுக்கு ராதா வேற கூட கூட்டிட்டு போயிருக்கா இல்ல? இன்னைக்கு ஒரு நாள் நீ பட்னியா இருந்தா தானே உனக்கு புத்தி வரும். இது என்னது உன் சாப்பாடா? இன்னைக்கு நீயும் பட்னி தான். 2 பேரும் ஊரை சுத்திட்டு ரவுடித்தனமா பண்ணிட்டு வரீங்க. Chicken 65. மீன் வறுவல். பிரியாணி வேற. சிக்கன் குழம்பு. இப்ப நம்ம எட்டி பாப்போம். நமக்கு ஒரு பீஸ் கேட்போம். கல்யாண சமையல் சாதம், சிக்கன் குழம்புகள் பிரமாதம். இது மனைவியின் கை வண்ணம், இதுவே எனக்கு போதும். பட்னே போட்டு பாட்ட பாரு. தண்டனை குடுறதா இருந்தா நைட்டு பாலை கட் பண்ணு, காலையில காஃபியை கட் பண்ணு. அதை விட்டு இப்படி மொத்தமா பட்னியை போட்டியே. வந்துட்டியா? இப்படி பட்னி போடாதானே புத்தி வர உனக்கு. இரு பாருங்க பாரு. பட்னி போட்டா புத்தி வராது, பசியில வயிற்று வலி தான் வரும். எங்க புள்ள சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்ப நீயும் பட்னியா இரு. வயசான காலத்துல உன் வயிற்ற கண்ட்ரோல் பண்ணு. டேய் நீ முதல்ல வாயை கண்ட்ரோல் பண்றா. இவங்களுக்கு மினிமம் வாமிட், மேக்ஸிமம் லூஸ் மோஷன் ஆச்சு வரணும் கடவுளே. போங்க உள்ள உட்காருங்க. வாயை தொடரை. 51. சார் வந்த விஷயம் என்னன்னு? சார் என் சர்க்கஸ் கம்பெனியில் இருந்த யானை ஒன்று இறந்து போச்சு. ஐயோ. இன்னொரு 10 நாளில் எங்கள் சர்க்கஸை நாங்கள் ஆரம்பிக்கணும். சரிங்க சார். அதனால் யானைகளை தேடிக்கிட்டு இருந்தேன். உங்கள் யானையை பற்றி கேள்விப்பட்டேன், அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். தாராளமாக நினச்சிப்பாங்க சார். எங்கள் ராதாவை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யும். அது தெரிஞ்சு தான் சார் வந்திருக்கேன். பணம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலான்னு. சிங்காரத்து மூலியமாக வந்திருக்கீங்க. ஒரு நாளைக்கு 50,000 கொடுங்க. நான் உங்கள் யானையை வாடகை கேட்டு வரல, விலைக்கு வாங்க வந்திருக்கேன். விலைக்கா? ஆமாம் சார். என்னையா சொல்கிறீங்க? யானையை விலைக்கு விற்கிறேன்னு யார் உங்களுக்கு சொன்னது? அண்ணே யோசிக்காங்கண்ணே, பணம் எவ்வளோ நாள் தந்துடுவாருண்ணே. பணமா? இங்க பாருங்க, யானையை நாங்க பணத்துக்காகவோ கௌரவத்துக்காகவோ வளர்க்கல. யானையை பிரிஞ்சு எங்க பசங்களாலையும் இருக்க முடியாது, எங்களாலையும் இருக்க முடியாது. ராதாவை நாங்க பாசத்துக்காக மட்டும்தான் வளர்க்குறோம். பாசத்துக்கு வேணா ஒரு நாயோ பூனையோ வளர்த்துட்டு போங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. எத்தனை கோடின்னு சொல்லுங்க, ஒரே பேமெண்ட்ல தரேன். ஏய் எழுந்துடா எழுந்துடா. இத பார், நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்க யானையை உனக்கு விற்க மாட்டோம். படைங்க. உன் யானையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வாடா இங்க வாடா வா. இதை பாரு, உனக்காக தான் ராதாவை விற்காம வச்சிருக்கேன், தெரியுதா? ஒழுங்கா படிக்கணும். ஏன்டா இது கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்க? ராதா எப்போ நம்ம கூட தானடா இருக்க போகுது. ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படிடா, புரியுதா? சரிப்பா. இப்ப எங்க போற நீ அவன் கூட? நேத்துல இருந்து வாத்தியார் உன்னை ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? புத்தி இல்லையா உனக்கு? இப்படியே பண்றத சர்க்கஸ் கார்ட்ட உன்னை வித்துருவேன். ராதா ராதா, இனிமே நீ ஸ்கூலுக்கு வராத. நான் உனக்காக ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துடுறேன், சரியா? பாய். ஏய், நான் சொல்ல போயிட்டே இருக்கடி. உன்னை நீ சொன்னா கேட்கறாள் இல்ல? வரேன் இரு. இனிமே நீ அவன் கூட எப்படி வெளியே போறேன்னு பாக்குறேன். 2 பேரும் சேர்ந்து ஆட்டமா போடுறீங்க.
இங்க பாரு ராதா, அடம் பிடிக்காம சாப்பிடு. இனிமே உன்னை யாரும் திட்டாம நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடுறாதா? சாப்பிடுமா. ரொம்ப சமத்தா இருக்க. பார்த்தா அப்படிதான் தெரியும். கிட்ட போய் பாருங்க. பேர் என்ன? ராதா. ராதா எந்திரி. எந்திரி ராதா. எந்திரி எந்திரி. என்ன டாக்டர் நீங்க சொன்ன உடனே எந்திரிச்சிருச்சு? எங்க தூக்குங்க. ஐயோ ஏங்க வாழை தூக்க சொன்னா ஆளை தூக்குறீங்க. சாரி டாக்டர். சாரி சாரி சாரி. உங்க ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் யானை பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஒரு நிமிஷம். சூடா இருக்கு. இந்தாங்க. இது எப்படி டாக்டர் நான் சாப்பிடுறது? நான் வயிற்றுல ஃபில் பண்ண சொல்லல, மூக்கில் ஸ்மெல் பண்ண சொன்னேன். எல்லாத்தையுமே ராங்காவே புரிஞ்சுருக்கு. உன்னாலதான் யானை பயந்துருக்கு. ஐயோ டாக்டர் இது வழக்கமான ஸ்மெல் தான். யானை குடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, வயிறு சுத்தமா இருக்கு. ஆனா உடம்பு தான் ரொம்ப சூடா இருக்குது. டாக்டர் அப்போ ராதாவை கூட்டி போய் ஆத்துல ஆசை தீர குளிப்பாட்டினா சரியாயிடுமா டாக்டர்? இதுக்கு என்ன பிரச்சனைன்னு என்ன பிரச்சனை டாக்டர்? மனுஷன், டால்பின், யானை 3 பேருடைய குணமும் ஒரே மாதிரி. யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டா எமோஷனலா அட்டாச் ஆயிரும். திடீர்னு அவங்க 2 பேரையும் பிரிச்சதுனால யானைக்கு மனசளவில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. அதான் அந்த கோபத்தை சாப்பாட்டு மேல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம் டாக்டர்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இவங்க 2 பேரையும் 2 நாளைக்கு ஜாலியா ஊரை சுத்த விடுங்க, எல்லாம் சரியா போயிடும். சுத்த விடுறதா? டேய் மண்டையா, எலிஃபெண்ட்டை வச்சு எம்எல்ஏவை கலக்கிடணும்டா. யானைய பார்த்துட்டோம் இல்ல, இனிமே அரசியல்ல டாப் ஆயிடுவோம். அடே மண்டையா, யானை முடியில மோதிரம் போட்டா யானை மாதிரியே பலம் வரும்னு சொல்லுவாங்க. நீ என்ன பண்ற? நல்லா புடுங்குவல்ல, போய் ஒரு முடிய புடுங்கிட்டு வா. இன்னும் தலைவரே, எப்ப பார்த்தாலும் எனக்கு புடுங்குற வேலையே கொடுக்குறேன். உனக்கு தெரியும். பிள்ளையார்பட்டி ஹீரோ நீ தாப்பா, கணேசா நீ கருணா நானும் சார். சார் யானைகார் சார், கருணை காட்டுடா எனக்கு கொஞ்சம். சார் என்னடா முடிய புடிக்கிட்டியா? என்னடா இது ரத்தத்தோட புடிங்கன்னு வந்திருக்க? யானைக்கு வலிக்காது? இது யானை ரத்தம் இல்ல, ஏன் ரத்தம். எனக்கு தான் வலிக்குது. ஆடா பாவி, யானை முடிய புடுங்க சொன்னா யானை முடிய புடிங்கிருச்சா? டேய் நீ எல்லாம் புடுங்கிறது கூட லாய்க்கு இல்லடா. சார் ஓப்பனிங் த டோர் சார். இங்கிலீஷ்ல சொன்னா ஓப்பன் ஆயிடுச்சு சார். தம்பி வீட்டுல பெரியவங்க இல்லையா? ஏன் என்ன பார்த்தா பெரியவன தெரியலையா? நீ பெரியவனா? நீ பால் குடிக்கிற பாப்பாடா? நான் பால் குடிக்கிற பாப்பா. நான் பால் குடிக்கிறவன் இல்ல, மத்தவங்கள பால் குடிக்க வைக்கிறவன். எந்திரிங்க எந்திரிங்க, வந்த விஷயத்த சொல்லுங்க. தம்பி இவருக்கு மாலை போடணும். ஏயா கவுன்சிலர் உயிரோட இருக்கும்போதே ஏயா மாலை போடணும்? இவருக்கு இல்ல தம்பி, எம்எல்ஏக்கு மாலை போடணும். இவரு ஊராட்சி தலைவர் ஆகுறாருல, அதான் எம்எல்ஏக்கு யானையை வச்சு மாலையை போட்டா ஒரு கெத்தா இருக்குன்னு தான். இந்த அட்வான்ஸ் புடிங்க, நாளைக்கு யானையை கூட்டின்னு வந்துருங்க. 500 ரூபாவா? 500 ரூபாய்க்கெல்லாம் மாலை போட யானை வராது. பக்கத்து வீட்டுல எருமை இருக்கு, கூட்டிட்டு போங்க. தம்பி இந்த இன்னொரு 500 ரூபா யானைக்கு ஃபுல் மீல்ஸும் புளியோதரையும் வாங்கி கொடு. என்ன யோசிக்கிறான்? சரின்னு சொல்லுங்க தம்பி. உங்களை பார்த்தா ரொம்ப அடிபட்ட அரசியல்வாதிங்க மாதிரி இருக்கு. சரி இன்னொரு 1000 ரூபாய் கொடுங்க, வந்துடுறோம். 4 மணிக்கு பஞ்சாயத்து ஆபீஸ் ஆண்ட வந்துருங்க, மீதியை அங்க வச்சு செட்டில் பண்றோம். வத்தா ஐயோ பூனை இது யானை வச்சு போடாதே. வாராதா நாளைக்கு நமக்கு சம வேட்டை. தலைவர் யானை சாணியம் வச்சா அதிர்ஷ்டம். யானை முடியத்தான் புடுங்க முடியல, சாணியாவது ஒழுங்கா மெச்சிட்டு வா. இப்போ எப்படி மெதிக்கிறேன்னு பாருங்க. என்னையா பண்ற? பார்த்தா தெரியல, யானை சாணியம் வச்சுன்னு இருக்க. அதுக்கு பக்கத்துல ஏன் சாணியம் இருக்கியா? ஐயோ கருமம் புடிச்சவனு, இன்னடா தின்ன இவ்வளோ நான் தேடிக்குது. எங்கடா வர? கூட வர தலைவா. அதிர்ஷ்டத்தை மிதிக்கிறேன்னு போயிட்டு அசிங்கத்தை மிதிச்சுட்டு புல்லட்ல ஏற வழியா புல்ஷிட்.
கால் கழுவிட்டு கால்நடையா வந்து சேரு. ஐயோ தலைவா தலைவா. டேய் மண்டையா, நல்லா கேட்டுக்கோ. மகளிர் அணிய ஃப்ரண்ட்ல நிக்கவை, அப்பதான் நம்ம தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஹாய் தலைவரே. பையன் கில்லிடா. நம்ம கட்சினா அந்த பயம் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ தலைவரே. தலைவரே, நான் சொன்ன மாதிரி டைம்க்கு வந்துட்டேன். அதே மாதிரி நீங்க காசை பாக்கெட்ல வச்சிருங்க பார்க்கலாம். யானா ரெடி ஆயிடும். குட்டு பாய். என்ன தலைவரே, அவன் சின்ன பையனா இருக்குன்னா அவனுக்கு போய் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. வெறும் 500 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. வாங்கலன்னா அடிச்சே தேர்த்தி ஆகலாம். இந்த மண்டையில இருந்து கூட நல்ல ஐடியா எல்லாம் வருது. 500 ரூபாய் கொடுத்துறேன். இந்த தம்பி 500 ரூபாவா? ஒழுங்கா இன்னொரு 500 ரூபாய் கொடுத்துருங்க. டேய் என்னடா தலைவர் வர நேரத்துல இவன் வேற வந்து நையா நையான்ட்டு ஷேவிங் பண்ணி தூக்கி போடுற பிளேடு மாதிரி இருந்துகிட்டு எனக்கே பிளேடு போடுறான். பார்த்துட்டு நிக்காதீங்க, தூக்கிட்டு போடா. என்ன விடு, என்ன விடு. போடா, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு. சட்டமன்றத்தில் காவேரி பிரச்சனையை பற்றி காரசாரமாக பேசிவிட்டு வந்து கொண்டிருக்கும் எங்கள் எம்எல்ஏ. சீக்கிரம் 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 வந்துட்டாரு. வணக்கம் தலைவரா, வாங்க வாங்க. எப்படி என்னையா ஏற்பாடுலாம் பலமா இருக்கு? நிறைய தெரிஞ்சாலியா நீ? எல்லாம் உங்க தயவு தான் தலைவரே. நீங்க மட்டும் சொன்ன மாதிரி என்ன ஊராட்சி தலைவர் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, ஹெலிகாப்டர்லயே வந்து மாலை போடுவேன். யானை கிட்ட மாலை வாங்கிக்கோங்க வாங்க. ஹெலிகாப்டர்ல வந்து மாலை போடுறதெல்லாம் இருக்கட்டும், எதிர்கட்சிக்காரன் எகிர விடணையா விடுவோம். மாலையை போட சொல்லுங்க, போட சொல்லுங்க. வருங்கால எம்எல்ஏ மாவீரன் மார்த்தாண்டன் வாழ்க 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 வாழ்க. மாலைய எனக்கு போடாம உனக்கு போட வச்சு என்னுடைய 20 வருஷ அரசியல் வாழ்க்கைய அசிங்கப்படுத்தடா 20 செகண்ட்ல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ, யானை மாலையை மாத்தி போட்டு தலைவரே. அவர்தான் மாலையை மாத்தி போட சொன்னாரு. குழந்தை பொய் சொல்ல மாட்டேன்டா. தலைவரே, மாலை தானே தலைவரே, இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? பொம்பளைக்கு சேலை அவ்வளவு முக்கியமா, அரசியல்வாதிக்கு மாலை அவ்வளவு முக்கியம்டா. இந்தியாவில் உள்ள எந்த கட்சியில ஒன்னு அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாம அழிக்க போறா. டேய் வண்டியரா. தலைவரே தலைவரே, பிளேடு சைஸ் முக்கியம் இல்ல, அது 2 சைடு இருக்க ஷார்ப் தான் முக்கியம். அதாச்சும் 5 வருஷம் அரசியல் வாழ்க்கை கேப் வச்சல, அதான் கிருஷ்ணா. வாராதா போலாம். பாய் பக்கத்துலயா? சரியான பாயிண்ட் தலைவரே. வேட்டி அவுக்குறோம். இது சாதாரண ராதா இல்ல, எம்மா ராதா. ஓடுறா அப்படியே.